வாரிசு இல்லைன்னா திமுக சதிரி இருக்கும், வாரிசு இல்லைன்னா பாமக சதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கேவலமான பேச்சுக்கள். ஜனநாயகத்தின் மீது கிஞ்சித்தும் நம்பிக்கையும் மரியாதையும் மதிப்பும் இல்லாதவர்கள், ஜனநாயகத்தின் பொருள் புரியாதவர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. நாசியட்டிங்க இல்லையாங்க இந்த ஜாதி, இந்த குடும்ப அரசுன்றது வருவருப்பாக இல்லை, வாந்தி வரல உங்களுக்கு. யார் பண்ணாலும் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லைங்க, ஸ்பெசிஃபிக்காக இவங்க அவங்கன்னு சொல்லலை. ஐம் டாக்கிங் இன் ஜென்ரல். அருவருப்பாக இல்லை உங்களுக்கு, கூசலை. அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றது அடிப்படையில் தலித் எமான்சிபேஷனுக்கு எதிரானது. கஷ்டப்பட்டு அடி உதெல்லாம் வாங்கி மேலே வரும்போது அந்த அதிகாரம் அவன் கைக்கு வரும்போது அதுக்கு நம்ம குவாலிஃபைடாகவும் இருக்கும், அதுக்கு தகுதியான ஆட்களாகவும் நம்ம இருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த பவரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ கேட்க வந்த விஷயம் என்னென்னா சார், இப்போ நிறைய வாரிசுகள் இப்போ பவரில் இருக்காங்க. லோ குவாலிட்டி லீடர்ஸ் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது வாரிசு அரசியல். எஸ், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ கலைஞருக்கு பிறகு வந்தவர்கள் கலைஞருக்கான இணையானவர்கள் கிடையாது. ராமதாஸுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸுக்கு இணையானவர் கிடையாது. வைகோவுடைய மகன் வைகோவுக்கு இணையானவர் கிடையாது. வாரிசு அரசியல் என்பது ரொம்ப லோ குவாலிட்டி, தரம் குறைந்த தலைவர்களை உருவாக்குகிறது. இது சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பெரும் கேடு. அந்த விதத்திலும் இதை நாம் எதிர்க்க வேண்டும். வாரிசு அரசியல் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்காருன்னா அந்த அதிகாரம் அந்த குறிப்பிட்ட சாதி கையிலே தான் இருக்கும். ஸோ சோஷியல் ஸ்ட்ரக்சர், சோஷியல் ஹைரார்கி பார்த்தோன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது. மாற்றத்துக்கு உட்பட மாட்டேங்குது. புதுசாக ஒரு கம்யூனிட்டி கஷ்டப்பட்டு முன்னேறி வராங்கன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு அமைப்பு இருக்கு, இவருக்கு தான், இவரோட வாரிசுக்கு தான் இந்த போஸ்ட், இவர் இந்த வாரிசுக்கு தான் இந்த போஸ்ட். ஸோ புது ஆட்களை உள்ள அகாமடேட்டே பண்ண முடியாது. ஏற்கனவே நேற்று என்ன மாதிரியான சோஷியல் ஹைரார்கி இருக்கோ அந்த சோஷியல் ஹைரார்கி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணப்படுது. அதை மாற்றாமல் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு நிஜமான சமூக நீதி பேசக்கூடியவங்களோட வேலை என்னவா இருக்குன்னா அது பழைய சோஷியல் ஹைரார்கி அடிச்சு உடைக்கணும். ஆனால் இவங்க அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அதை அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஸோ தான் சாதிய ரீதியாக அது பெரிய பின்னடைவு தான், மிகப்பெரிய பின்னடைவு. இதுக்கப்புறம் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வந்துடுதுன்னு கேட்டிங்கன்னா, சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா சார், கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் கூடிய சில சிறிய கட்சிகளில் பார்த்தோம்னா உட்கட்சி குழப்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக பிஎம்கேக்குள்ள ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே சின்ன மோதல் வரதை நம்ம பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி மதிமுகலையும் பார்த்தோம்னா துரை வைகோ அவர்களுக்கும் மல்லை சத்யா அவர்களுக்கும் இடையே சில மோதல்கள் ஏற்பட்டதை பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த இஷ்யூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசில் தோன்ற ஒரு விஷயம் என்னன்னா, வாரிசு அரசியல் பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது வாரிசுகளை அதிகாரத்தில் உட்கார வைக்கும் போது இந்த சிக்கல்கள்லாம் ஏற்படுது. கட்சிக்குள்ளே அது சில சலசலப்புகளை ஏற்படுத்துது. ஒரு பாயிண்ட்ல திமுகலையும் சில சிக்கல்களை அது ஏற்படுத்துச்சு. ஸோ வாரிசு அரசியலை எப்படி பார்க்குறீங்க? வாரிசு அரசியல் ரொம்ப ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயிருச்சா தமிழ்நாட்டில்? எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூஸ் எல்லாம்? இந்தியா பூராவே வாரிசு அரசியலால் நிரம்பி வழியுது. இந்தியன் பாலிடிக்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். தமிழ்நாடு அரசியல் முழுக்க முழுக்க வாரிசு அரசியலாக தான் நிலவுது. அதை விட மோசம், அதை நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஆபாசமான, அருவருக்கத்தக்க, காரி துப்ப வேண்டிய பேச்சுக்கள். வாரிசு இல்லைன்னா திமுக சதிரி இருக்கும், வாரிசு இல்லைன்னா பாமக சதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கேவலமான பேச்சுக்கள். ஜனநாயகத்தின் மீது கிஞ்சித்தும் நம்பிக்கையும் மரியாதையும் மதிப்பும் இல்லாதவர்கள், ஜனநாயகத்தின் பொருள் புரியாதவர்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க. வாரிசு தான் உன் கட்சியை காப்பாற்றணும், அந்த கட்சி இருக்கவே தேவையில்லை, அழிஞ்சு போகிறதே நல்லது. மக்களை நம்பி தான் கட்சி இருக்கு, மக்களை நம்பி தான் கட்சி இருக்கணும். ஒரு குடும்பத்தை நம்பி ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி இல்லாமல் போகிறது நாட்டுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஆகவே இதை நியாயப்படுத்தக்கூடிய போக்கு இன்றைக்கி ரொம்ப படித்தவங்க மத்தியிலேயே வாரிசு அரசியலை நியாயப்படுத்தக்கூடிய போக்கு வருது. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தது வந்து 2 இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியில் அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை. என்ன காரணம்னே தெரியல. அப்பா வந்து திடீர்னு நிறுவனர் வந்து மகனை தலைவர் பதவியிலேருந்து நீக்கிட்டு செயல் தலைவர் ஆகிட்டு தன்னையே தலைவராக அவரே அறிவிச்சுக்கிறாரு. அவங்க கட்சியோட பைலாஸ் அதை அலோவ் பண்ணுதுன்னு ஒரு தரப்பு சொல்லுது, இன்னொரு தரப்பு அது அலோவ் பண்ணலன்னு. இது எது உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் இதற்கான காரணங்கள் இருக்குன்னு அவரே ராமதாஸே சொல்கிறார், நிறுவனரே சொல்கிறார். ஏன் இந்த முடிவை நான் எடுத்தேன், அன்புமணியை தலைவர் பதவியிலேருந்து ஏன் நீக்கினன்றதுக்கு காரணங்கள் இருக்குது, நிறையா காரணங்கள் இருக்குது. சிறுக சிறுக ஒன்றொன்னா சொல்லுவேன்றார். ஆனால் ஒன்றை கூட சொல்லலை. இப்போ அது என்ன ஸ்டேட்டஸ்கோ என்னன்னு யாருக்குமே தெரியாது. அமைதியாக இருக்காங்க 2 பேருமே. அதனால் பிரச்சனை தீர்ந்ததுன்னு அர்த்தம் கிடையாது, அமைதியாக இருக்காங்க, அவ்வளோதான். ரெண்டாவது, இப்போ அதுக்கு பிறகு வெடித்தது துரை வைகோக்கும் அது அப்பாக்கும் மகனுக்கும் சண்டை. இது மதிமுகக்குள்ள இப்போ முதன்மை செயலாளர் வைகோ மகன் துரை வைகோக்கும் அந்த கட்சியில் வைகோவோடைய திமுகலேருந்து வைகோ பிரிஞ்சு வெளியில் வந்து 93 32 வருஷமாக அவர் கூட இருக்கக்கூடிய
மல்லை சத்யா சட்டமன்ற உறுப்பினர் மகாபலிபுரம் தொகுதி திமுக சின்னத்தில் நின்று உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயித்தவர், வைகோக்கு வலதுகரம். இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. அகைன் இதுவும் என்ன காரணம்னு தெரியல, தனி மனித மோதல்களாக தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து துரை வைகோவை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் துரை வைகோ, அவரோட அந்த மாவட்டத்திலேருந்து கட்சியிலேருந்து நீக்கிறதுக்கு தீர்மானம் போடுறாங்க. அப்புறம் கட்சியோட செயற்குழு கூட்டத்தில் வைகோ முன்னிலையில் காம்ப்ரமைஸ் ஆகுது, கை கொடுக்குறாங்க. கை கொடுக்கும்போது வைகோ மல்லை சத்யா முகத்தில் புன்னகை இருக்க வழிய துரை வைகோ இறுகிய முகத்துடன் தான் காணப்படுகிறார். பார்த்தாலே தெரியுது இது ஒன்றும் இந்த காம்ப்ரமைஸ் விளங்காதுன்றது நல்லாவே தெரியுது. என்ன சண்டை என்ன காம்ப்ரமைஸ்னு யாருமே சொல்லலை. தனிமனித ஆளுமைகளால் கட்சிகள் வழிநடத்தப்படும் பொழுது வாரிசுகளுக்கு இடைஞ்சலாக இருப்பவர்கள் விலகி வழிவிட வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். இதில் எந்த சந்தேகமும் வேணாம். இதுதான் இப்போ அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு போச்சுன்னா, வைகோ கட்சியில் அவர் துரை வைகோவுடைய விசுவாசி ஒருவர் சொல்லுகிறார், நான் சிறைக்கு போக தயாராக இருக்கிறேன்றாரு. என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியாது. இப்போ இந்த அளவுக்கு தனி மனித துதிப்பாடலும் மிரட்டல்களும் வருதுன்னா அந்த கட்சியில் ஜனநாயகம் எங்கே இருக்குது? அப்புறம் அந்த கட்சியோட எதிர்காலம் என்ன? இதே தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை இல்லை, ஆனால் முழுக்க முழுக்க வாரிசு அரசியல்னா தேமுதிக. விஜயகாந்துக்கு பிறகு அவருடைய மனைவி, அவருடைய மகன், அவருடைய மருமகன் எல்லாம் மச்சான் எல்லாம் அவங்க தான் மொத்தமாகவே வழி நடத்துகிறாங்க. ஆகவே இந்த கட்சிகள் எல்லாமே வந்து உங்கள் பாஷையில் சொல்லுவீங்கல்ல நீங்கள், பவர் ட்ரிவன், மணி ட்ரிவன் பார்ட்டிஸ். இருக்கிற சொத்தை காப்பாற்ற தான் இந்த கட்சிகளுக்கு அரசியல். அதனால் அதுக்குள்ளே வந்து டு ஷேர் த பூட்டி சண்டை வரதான் செய்யும். சண்டை வரும்போது ஒரு கட்டத்தில் காம்ப்ரமைஸும் வரும். இன்னும் பெருசாலாம் இவங்க அடிச்சுட்டு பிரிய மாட்டாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், இவங்க எல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒன்றா இருந்தால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, இது அதர்வே ரவுண்டு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பது ஒன்றா இருந்தால் நல்லா வளமாக இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். ஃபேமிலிஸோட லாஜிக்கே அதானே, சண்டை போடணும், சேரணும், ஃபேமிலியாக சேர்ந்துருக்கணும். ஒரு அரசியல் கட்சி ஃபேமிலியால் தான் கட்டமைக்கப்படுதுன்னா அங்கே லூட்டு தான் நடக்குது. அங்கேயும் இதே டைனமிக்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இருக்கிற காசை காப்பாற்றிக்கணும், மேலே காசு சம்பாதிக்கணும், அடித்த கொள்ளையில் பங்கு போட்டுக்கணும். அதனால் ஃபேமிலிஸ் பிரியாது. டு ஷேர் த பூட்டி தான் இவங்களோட ஒரே பாலிடிக்ஸ். யாரோட வேணால் இவங்க போவாங்க. இவங்களுக்கெல்லாம் எந்த பாலிசியும் கிடையாது. பிஜேபியோடையும் போவாங்க, காங்கிரஸோடையும் போவாங்க, திமுகவோடையும் போவாங்க, அண்ணா திமுகவோடையும் போவாங்க, மக்கள் நல கூட்டணிக்கும் போவாங்க. எங்கே எது கிடைக்குதோ அங்கே போவாங்க. அதனால் இதில் ஒன்றும் பெருசாக பேசுகிறதுக்கும் ஒன்றும் கிடையாது. இந்த கட்சிகள் இப்போ நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண இந்த கட்சிகளோட இந்த இன்னர் பிக்கரிங்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பிகாஸ் இவங்களுக்கெல்லாம் பவர் ஒன்றும் பெரிய எய்ம் கிடையாது. இவங்களோட எய்ம் வந்து இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு இனிமேல் பவர் வேணும், இந்த சொத்தை இன்னும் பெருக்கிக்கணும், அதுக்கு பவர் வேணும். பொலிட்டிக்கல் பவர் இவங்களோட எய்ம் கிடையாது. இவங்களோட எய்ம் வந்து மணி. இப்போ அதான் சார் பிரச்சனை. இப்போ என்னன்னா, ஒரு கட்சி எப்படி ஒரு சொத்தா மாறுது அப்படின்றதான் கேள்வி. இப்போ என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நேச்சுரலாக என்னோட வாரிசுக்கு தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். உலகத்தில் எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. பட் கட்சி ஒரு சொத்தாக மாறும்போது கட்சியும் அதே மாதிரி என்னோட வாரிசுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க. ஸோ இப்போ கட்சி பார்த்தோம்னா நிறைய பணத்தை ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது, நிறைய அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ஸோ கட்சி ஏன் அப்படி ஆகுது? ஒரு கட்சின்றது மக்களுக்கு சர்வ் பண்ணக்கூடிய, மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும். அதை தாண்டி சிலவங்களோட பேராசைக்கு உதவக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஒரு கட்சி எப்படி மாறுது? அடிக்கிற கொள்ளையால் மாறுது. நூற்றுக்கணக்கான கோடி சொத்துக்கள் என்பது சில ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களாக மாறும் பொழுது அந்த ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை காப்பாற்றுவதற்குத்தான் இனிமேல் அரசியல் என்பது எழுதப்படாத விதியாக இந்த கட்சிகளின் தலையில் வந்து விடுகிறது. அவ்வளோதான். அதுக்கேற்ப உட்கட்சி விதிகள் வளைக்கப்படுகின்றன, அதுக்கேற்பவே பைலாஸ் கிரியேட் ஆகுது, அதுக்கேற்பவே வந்து நெரேட்டிவ் அந்த கட்சி உள்ளே இருக்கவங்க தலைமையோட விசுவாசிகள் இந்த நெரேட்டிவை ஃப்ளோட் பண்ணுறாங்க. ரெஸ்ட் வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். அப்புறம் இவங்ககிட்ட கொஞ்சம் வாக்கு சதவீதம் இருக்கிறதால 0.5%, 1%, 1.25% வாக்கு சதவீதம் இருப்பது பெரிய கட்சிகளுக்கு எப்பயுமே வந்து தேர்தல் நேரத்தில் உபயோகமாக இருக்குது. ஏன்னா 0.5%, 1/4% தான் ஜெயிக்கிறாங்க, தோக்குறாங்க இன்றைக்கி. அதனால் அவர்களுக்கு வந்து என்ன ஆயிடுது, பெரிய கட்சிகளுக்கு திமுக, அண்ணா திமுகவுக்கு இவங்களை வளைக்கிறதுக்கு அது ரொம்ப வசதியாக போயிடுது. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 1% ஆர் லெஸ் தென் 1% ஓட் பேங்கை வச்சு பார்கெயின் பண்ணுறாங்க. பார்கெயின் பண்ணும்போது இவங்களோட மார்ட்கேஜ் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்ட்டர் ஆஸ்பெக்ட் வந்து நாட் பவர் பட் மணி. எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு ஏங்க இவங்க கேட்க மாட்டேன்றாங்க? போய் திமுக, அண்ணா திமுகன்னு மாறி மாறி எலெக்ஷனில் கூட்டு வைக்கிறாங்கல்ல, எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு இவங்க ஏன் கேட்க மாட்டேன்றாங்க? மாறா இவங்க எழுதப்படாத விதியாக போட்டியை தான் கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். கொடுக்க வேண்டியதை கொடுத்து எந்த பக்கம் பேரம் அதிகமாக படிதோ அந்த பக்கம் தான் இவங்க போகிறாங்க. நைட்டு வரைக்கும் அண்ணா திமுகவோட பேசிட்டு காலையில் போய் பிஜேபியோட சேருது பாமக. இது முதல் தடவை இல்லை, பல தடவை. இது என்ன அரசியல்? இது நீ ஏன் வந்து எனக்கு பவரில் ஷேர் கொடு, அதை வரேன்னு சொல்ல மாட்டேன்றல்ல.
அது ஏன் உன்னோட பாலிசியாக வரமாட்டேங்குது? அதிகாரத்தில் பங்குன்றது உன்னோட நேச்சுரல் ரைட், உன்னோட இயற்கையான உரிமை. உன் ஓட்டில் தான் திமுக ஜெயிக்குது, அண்ணா திமுக ஜெயிக்குது. அவன் இல்லைன்னா நீ தோற்றுருவேன், ஆனால் நீ இல்லைன்னா அவன் ஆட்சிக்கு வர முடியாது. அப்போ உன் கையில் அந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்குது. நீ அதிகாரத்தில் பங்குன்னு கேட்க வேண்டியது தானே நேச்சுரல் கொரோலரி. ஏன் அதை கேட்க மாட்டேன்? அதை பேசுவோமே. இப்போ ஏன் அதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்க்குறீங்க? ஏன்னா ட்ரெடிஷ்னலாக தமிழ்நாட்டில் அந்த அதிகாரத்தில் பங்கு தாங்கன்ற விஷயத்தை இது வரைக்கும் யாருமே கேட்கல. திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், குறிப்பாக ராஜீவ்காந்தி இறந்த டைம் பார்த்தோம்னா பெரிய ஒரு சிம்பத்தி வேவ் இருக்குது. அப்போ காங்கிரஸ் கையில் பெரிய ஒரு பவர் இருக்குது. பட் அந்த டைமில் கூட காங்கிரஸ் வந்து ஏடிஎம் கேட்ட அதிகாரத்தை பகிரணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வரல. ஸோ கையில் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா உங்களுக்கு அதிகாரம் கிடைச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்துருமே. ஸோ வெறும் பணம் மட்டும் தேடி போகணும்னு அவசியம் இல்லையே. இல்லைங்க, இது வந்து அதிகாரம் இல்லாமலே கிடைக்கிற பணத்தை வச்சு வண்டியை ஓட்டணும்னு பார்க்குறாங்க. அதிகாரம் ஏன் கேட்க மாட்டேன்றாங்கன்னா அந்த அளவு அக்ரெசிவான பொலிட்டிக்கல் எய்ம்ஸ் இவங்களுக்கு இல்லை. த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் பார்ட்டிஸே வந்து பெரிய அளவில் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கோ பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ்க்கோ கிடையாது. டு மேக் மணி, டு லூட் த ஸ்டேட், அவ்வளோதான். நியாயமான நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னங்க நான் கேட்குறேன்? நேச்சுரல் கொரோலரி ஆஃப் பீயிங் இன் பாலிடிக்ஸ் என்ன? ஷேர் இன் பவர் தானே. கூட்டணி வைக்கிற, 5 சீட்டு கேட்குற, 10 சீட்டு கேட்குற, 20 சீட்டு கேட்குற. நீ 20 சீட்டு கேட்குறான், அவன் 5 சீட்டு கொடுக்குறான், ஃபைன். 5 சீட்டு கூட வாங்கிக்கிறேன், ஆனால் எனக்கு ஆட்சியில் பங்கு வேணுன்றது தான் நான் நியாயமான கோரிக்கையாக இருக்க முடியும். அதுதானே உனக்கு வாக்களிக்கக்கூடிய உன்னுடைய வாக்காளனுக்கு நீ செய்யக்கூடிய ஜஸ்டிஸாக இருக்க முடியும். எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைப்பது தான் உண்மையான ஜனநாயகம். உண்மையான ஜனநாயகன்றது எல்லா கட்சிகளுக்கும். கூட்டணி சேர்ந்து ஓட்டு கேட்டு வரல, அப்போ அதிகாரத்துலேயும் பங்கு கொடுக்கறது தான் நியாயம். ஆனால் அது அந்த கட்சிகளே கேட்கறது இல்லை. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அந்த கட்சிகளுக்கு தேவையானது அத்தனையும் செய்து கொடுக்கப்படுகிறது. சொந்த தொண்டர்களை அவங்க ஏமாத்துறாங்க. உண்மையான ஜனநாயகன்றது தேர்தலில் நான் வந்து 3 கட்சியாக 30 கட்சி நான் வந்து மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்குறேன், ஜெயிக்கிறோமா? எவன் ஜெயிக்கிறானோ அத்தனை பேருக்கும் மெஜாரிட்டி இருந்தாலும் இல்லாட்டியும் கேபினெட்டில் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அதுதானே வந்து உண்மையான ஜனநாயகமாக இருக்க முடியும். தட்ஸ் த ப்ளூராலிட்டி ஆஃப் தட் ரெஃப்ளெக்ட்ஸ் த ப்ளூராலிட்டி. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது என்ன அயோக்கியத்தனமான கோஷம்? மத்தியில் சேர்ந்து கொள்ளடிப்போம், மாநிலத்தில் நாங்கள் மட்டும் கொள்ளடிப்போம். ஓப்பனாக சொல்லிட்டு போகல. மத்தியில் கூட்டாட்சினா மாநிலத்தில் தாண்டா கூட்டாட்சி. அது என்ன மாநிலத்தில் மட்டும் சுயாட்சி? அது எந்த விதத்தில்? அந்த இடத்துல இவங்க அடிக்கணுன்ற நான். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ சூழல் மாறுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பாஜக அதிகார பகிர்வை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, விசிகே பேசுகிறாங்க, டிவிக்கே பேசுகிறாங்க, வேற சில கட்சிகளும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலை பார்த்தோம்னா மேபி இனி ஃபியூச்சரில் அதிகாரத்தை பகிர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு திராவிட கட்சிகள் தள்ளப்படுவாங்களோ? தள்ளப்பட்டால் நல்லது. நான் என்ன கேட்குறேன், நீ 1000 குறை சொல்லு பிஜேபியை பற்றி, 1000 விமர்சனம் பண்ணு. சித்தாந்த ரீதியாக எனக்கும் பிஜேபியை பிடிக்காது, அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சி அவங்ககிட்ட இருக்க அந்த ஒரு சரியான அணுகுமுறை, அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறது ஒரு கட்சியோட உரிமை. அந்த குறைஞ்சபட்ச உரிமையும் புத்தியும் அந்த தைரியமும் ஏன் இந்த கட்சிகளுக்கு இல்லை? அவன் 3%லேருந்து 10% வரைக்கும் ஓட்டு மாறி அவங்களுக்கு வளர்ந்துருக்குன்றாங்க. வாதத்துக்கு அதை எடுத்துப்போம். லாஸ்ட் எலெக்ஷன் அளவுகோலாக வச்சோம்னா ஃபைன். அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம் ஏன் வந்து இடதுசாரிகளுக்கோ பாமகக்கோ மதிமுகக்கோ காங்கிரஸுக்கோ இல்லை? அதிகாரத்தில் பங்கு வேணும்னு பாஜக இன்னைக்கு கேட்கறது ரொம்ப 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 நியாயமான ஒரு கோரிக்கை. அதுதானே நேச்சுரல் கொரோலரி ஆஃப் பாலிடிக்ஸ். நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், அதோட அடுத்த ஸ்டேஜ் எவல்யூஷனரி குரோத். அதானே கேப்ரியல்? வெறும் தேர்தலில் போட்டி போட்டு கூட்டணி வச்சு திமுக அண்ணா திமுக மாறி ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ எதுக்கு கட்சி நடத்துறது? கரைச்சிட்டு அவங்க கூட போய் சேர்ந்துறேன். ப்ளஸ் இப்போ ஒரு 10% மக்கள் இந்த கட்சிக்கு ஓட் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கேபினெட்டில் இருக்கணும்ல. பிஜேபிக்கு 10% மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஒரு வாதத்துக்கு வச்சு போகணும். 10% மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க, அவங்க ஆதரவில் ஒரு கவர்மெண்ட் ஜெயிக்குதுன்னா அந்த 10% மக்களுக்கான உண்மையான ரெப்ரசன்டேஷன் பிஜேபிக்கு ஒரு பிரதிநிதி அமைச்சரவையில் இருக்கணும். இது எல்லா கட்சிக்கும். 1% ஓட்டு இருக்க கம்யூனிஸ்ட்டுக்கு அவனுக்கு 2 எம்எல்ஏ இருந்தால் கூட அவனுக்கு ஒரு பிரதிநிதியை கொடு. அதுதானே உண்மையான ஜனநாயகம். அதிகாரத்தில் பங்குன்றது தானே உண்மையான ஜனநாயகம். நான் எலெக்ஷனில் நிற்கும் போது ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் கூட்டணியாக வருவேன், 90 கட்சியோடு சேர்ந்து வருவேன். 90 கட்சி சேர்ந்துட்டு தான் வருவானுங்க, தனியாக வரவே மாட்டானுங்க. ஆனால் ஜெயிச்சா மட்டும் நான் மட்டும்தான் ஆடுவேன். அது என்னங்க புத்தி அது? இதை வந்து முளையிலேயே அவங்க கிள்ளி எறியணும். 10% ஓட்டு இருக்கவனுக்கு அவனுக்கு கூட சேர்ந்து தான் நீ ஜெயிக்கிறன்னா அவனுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது தானே நியாயமான வேலை. உனக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவேன்? இத்தனை கட்சி சேர்ந்து தான் திமுகவை ஜெயிக்க வைக்குது. 2 இடதுசாரிகள், காங்கிரஸ், மதிமுக, விசிக, கொங்கு முன்னணி, வேல்முருகன், இன்னும் குட்டி கட்சிங்க எல்லாம் சேர்ந்து
அசம்பிளியில் ரெப்ரஸன்டேஷன் இருக்க கட்சிகளை மட்டும் எடுத்துப்போம். அவங்க எல்லாம் சேர்ந்து தானே அங்கே திமுகவை ஜெயிக்க வைக்கிறாங்க. அப்போ அதிகாரத்தில் அவங்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது என்ன மாதிரியான சுயநல அரசு? சரியான ஒரு விஷயத்தை பிஜேபி கையில் எடுத்திருக்கு. அவங்க 1000 தப்பு பண்ணிட்டோம். அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க பிஜேபி இருக்கக்கூடிய தைரியம் அல்லது பிஜேபி இருக்கக்கூடிய அந்த அரசியல், அதாவது அது பவர் வேணுன்றது தான் பாலிடிக்ஸோட அடிப்படை குவாலிட்டியை. வாட் இஸ் பாலிடிக்ஸ்? கிராப் பவர் அட் ஆல் காஸ்ட் அண்ட் ரீடைன் பவர் அட் ஆல் காஸ்ட், ஸ்டிக் ஆன் டு பவர் அட் ஆல் காஸ்ட். இதான பேசிக் ஃபார்முலா உலகம் பூரா. இதில் நான் கூட்டணியாக ஓட்டு கேட்போம், ஏதோ ஒன்று கூட்டமாக வரும்னுவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் ஓட்டு கேட்போம். ஆனால் ஜெயிச்சா நான் மட்டும்தான் ஆச்சு. இது என்னங்க நியாயம்? இது இதை ஏன் அலோவ் பண்ணுறாங்க இவங்க எல்லாம்ன்ற? சார், இப்போ ஃபேமிலி பாலிடிக்ஸுக்கு திரும்ப வருவோம். இப்போ மக்கள் ஏன் இதை அலோவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. குறிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்குது, எம்கே ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. எங்கள் ஃபேமிலியிலேருந்து இவங்க யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அதே மாதிரி பிஎம்கே நிறுவனரும் ஒரு காலத்தில் சவுக்கால் அடிச்சுக்கோங்க, ஆமாம், ஃபேமிலி பாலிடிக்ஸை அலோவ் பண்ண மாட்டோன்றதை சொல்லியிருக்காரு. வைகோ ஃபேமிலி பாலிடிக்ஸால தான் திமுக இருந்து வெளியில வந்தாரு. அதை அப்போஸ் பண்ணி வந்தவர் தான் அவரு. ஸோ இந்த கட்சிகள்லயே ஃபேமிலி பாலிடிக்ஸ் வருது. ஸோ மக்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க, ரெண்டாவது ரிவர்ஸ் போறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸை உள்ள கொண்டு வராங்க. மக்கள் ஏன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? ஏன்னா இப்போ இதெல்லாம் ரொம்ப ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் தான். ஆல்டர்னேட்டிவ் இல்லைங்க. ரெண்டாவது இது ட்ரெடிஷ்னல் சொசைட்டிஸ் இல்லையா? காலகாலமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் சொசைட்டிஸில் உங்களுக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சரோட கான்செப்ட் அப்படியே உள்ள ஊடுருவி கிடக்கு இல்லையா? நாசியட்டிங்க இல்லையாங்க இந்த ஜாதி, இந்த குடும்ப அரசுன்றது வருவருப்பா இல்லை, வாந்தி வரல உங்களுக்கு. யார் பண்ணாலும் சொல்கிறேன் நான், இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லைங்க, ஸ்பெசிஃபிக்காக இவங்க அவங்கன்னு சொல்லலை. ஐம் டாக்கிங் இன் ஜென்ரல். அருவருப்பா இல்லை உங்களுக்கு, கூசலை. அண்ட் ரிமெம்பர் ஒன் திங், இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ்ன்றது அடிப்படையில் தலித் எமான்சிபேஷனுக்கு எதிரானது. 100%. இன்றைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய சமூக சிக்கல் தலித் மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமை. தலித் மக்கள் அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாங்கனாலும் அவங்களால சமூக அந்தஸ்தில் மேலே ஏறி வர முடியாமல் இருக்காங்கன்னா 1000 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, தலித்துகளுக்கு எதிரான மனப்பாங்கு என்பது ஒவ்வொரு மேட்டுக்குடியில் பிறந்தவனுக்கும் ஆதிக்க ஜாதியில் பிறந்தவனுக்கும் அவனை அறிஞ்சோ அறியாமலோ அவன் ஆழ் மனசில் இருக்குது. நான் உட்பட ஒத்துக்கிறேன். எந்த அளவுக்கு வெளியில் வருது வராமல் இருக்குன்றது தான் அளவுகோல். இந்த வாரிசு அரசியலை நம்ம ஏன் கருவறுக்கணும், காரி துப்பணும், என்ன விலை கொடுத்தும் இந்த வாரிசு அரசியலை ஏன் நம்ம தூக்கி கடலில் எறியணும்னா, எந்த கட்சியில் இருந்தாலும் இது அடிப்படையில் தலித்து விடுதலைக்கு எதிரானது. அந்த விதத்துலேயும் இந்த வாரிசு அரசியல் நம்ம எதிர்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இன்றைக்கி ஒரு ஆர்டர் ஆஃப் த டேவாக மாறிடுச்சு. ஒன்று மறந்துடாதீங்க, பிஜேபி இன்றைக்கி இந்தியா பூரா வளர்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அங்கே வாரிசு அரசியல் கிடையாதுன்னா சுத்தமாக கிடையாது இல்லை. டிகிரி வைஸ் ரொம்ப 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 கம்மி, மற்ற கட்சிகளை விட அங்கே ரொம்ப கம்மி. உடனே அங்கே இவன் இல்லையா இங்கே இவன் இல்லையான்வாங்க. நான்சென்ஸ். மோடியோட இந்த தொடர் வெற்றிகளுக்கு காரணம் ஒரு குடும்பம் கிடையாது. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, இந்த ஜென்ரேஷன் மத்தியில் அது எடுப்பட மறுக்குது. மாறா மோடி ஒரு டீ கடை டீ செல்லர்னு சொல்லிட்டு அவர் வராரு. அவருக்கு பொண்டாடி கிடையாது, புள்ள கிடையாது. அவங்க அம்மா செத்தப்போ கூட 10 மணிக்கு இறுதி சடங்கை முடிச்சுட்டு 12 மணிக்கு ஆஃபீஸில் உட்கார்றாரு. இதெல்லாம் பாசிட்டிவாக தான் பார்க்கப்படுது. இங்கே நீங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் தெருவில் நிற்குது. எப்படி ஏற்றுப்பாங்க? பிஜேபியோட குரோத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அங்கே ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லாதது. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் முழுக்க இட் இஸ் ஃபுல் ஆஃப் டைனஸ்டிக் பாலிடிக்ஸ் தானே மாறிப்போச்சு. குட்டி கட்சி கூட வர கட்சி கூட ஃபேமிலியால் தானே நிரம்பி வழியுது. அது ஒரு அக்செப்டட் நம்ம மக்கள் ஏற்றுக்கிறாங்க. நம்ம மக்கள் வேறு என்ன நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தன்றேன் நான். ஜெயலலிதா ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் கேப்ரியல்? அதை சொல்லுங்கள். அந்த அம்மா குடும்பம் இல்லை, வாரிசு அரசியல் இல்லை. அந்த அம்மா வாரிசு அரசியல்னு பேசும்போது நக்கல் பண்ணாங்க. வாரிசு இருக்குது, அரசியல் பண்ணாங்க. எவ்வளோ கேவலமான பேச்சு இதெல்லாம். அந்த அம்மாவோட மேரிட்டல் ஸ்டேட்டஸை வச்சு சொன்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அம்மாவை இவங்களால் ஜெயிக்கவே முடியல. அந்த அம்மா செத்த பிறகு தான் இவங்க பதவிக்கு வர முடிஞ்சுது. அதே தான் எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் உன்னால் அதிகாரத்துக்கிட்டே வர முடியல. உன் குடும்ப அரசியலை பண்ணிட்டு தான் நீங்கள் இருந்தீங்க. ஆகவே ஆல்டர்னேட்டிவ் வந்ததுன்னா மக்கள் தூக்கி தான் உட்கார வைப்பாங்க. துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி அந்த ஆல்டர்னேட்டிவ் என்பது பிஜேபியாக சேர்ந்ததுன்னா அது டிசாஸ்டர், எட்டர்னல் டூம். பட் அது வளருதுன்றது உண்மை. கண்டிப்பாக அது வளருதுன்றது உண்மை. ஆனால் நீங்கள் சொன்னது போல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, சாதிய கட்டமைப்பு அது பலப்படுத்துது. ஏன்னா இப்போ வாரிசு அரசியல் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒருத்தர் அதிகாரத்தில் இருக்காருன்னா அந்த அதிகாரம் அந்த குறிப்பிட்ட சாதி கையிலே தான் இருக்கும். ஸோ சோஷியல் ஸ்ட்ரக்சர், சோஷியல் ஹைரார்கி பார்த்தோன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுது.
மாற்றத்துக்கு உட்பட மாட்டேங்குது. புதுசா ஒரு கம்யூனிட்டி கஷ்டப்பட்டு முன்னேறி வராங்கன்னா அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே இங்க ஒரு அமைப்பு இருக்கு, இவருக்கு தான் இவரோட வாரிசுக்கு தான் இந்த போஸ்ட், இவர் இந்த வாரிசுக்கு தான் இந்த போஸ்ட்னு. ஸோ புது ஆட்களை உள்ள அகாமடேட்டே பண்ண முடியாது. ஏற்கனவே நேத்து என்ன மாதிரியான சோஷியல் ஹைரார்கி இருக்கோ அந்த சோஷியல் ஹைரார்கி அப்படியே ப்ரிசர்வ் பண்ணப்படுது. அதை மாத்தாம அப்படியே ப்ரிசர்வ் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு நிஜமான சமூக நீதி பேசக்கூடியவங்களோட வேலை என்னவா இருக்குன்னா அது பழைய சோஷியல் ஹைரார்கி அடிச்சு உடைக்கணும். ஆனா இவங்க அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்றாங்க, அதை அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. சாதிய ரீதியா அது பெரிய பின்னடைவு தான், மிகப்பெரிய பின்னடைவு. இதுக்கப்புறம் இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்ன வந்துருதுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய கட்சிகளாக இருக்கட்டும் சிறிய கட்சிகளாகட்டும், இந்த மணி த ஏர்ன் அவங்க சம்பாதிக்கிற சொத்து இருக்குல்ல, அது வந்து பவர் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே பெர்பச்சுவேட் பண்றத ஒரு எழுதப்படாத விதியா இம்போஸ் பண்ணிடுது. தே ஃபோர்ஸ்டு. 1000 தத்துவம் பேசலாம், டேக் வைக்கோ. நான் அவரை பார்த்துருக்கேன். 93 ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வெளியில் வரும்போது உண்மையிலே வாரிசு அரசியலுக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு. அவருக்கு வந்து தன் மகனுக்கு போட்டியாக வந்துடுவார்னு கலைஞர் அவர் வெளியில் தூக்கி அனுப்புகிறாரு. அந்த காலகட்டங்களில் அவர் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாகவே வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணமாக அவருக்கு வந்த கோபமோ வாரிசு அரசியல் வேண்டான்றதில் அவருக்கு தெளிவான ஒரு எண்ணமும் அந்த காலத்தில் இருந்தது. நான் பார்த்துருக்கேன், கூட இருந்து நான் அவரை பார்த்துருக்கேன். வைகோ அவர் மகனுக்கு அரசியலில் விருப்பமே கிடையாது. துரை வைகோக்கு அரசியலில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. He was doing business in Canada and அவர் is completely unfit for politics. I know very well. Under compulsion அவரை கூட்டு வராங்க. ஏன் கூட்டு வராங்க அது சொல்லுங்க. Because of the properties MDMK is having. Fact. இதை யாரும் பேச மாட்டேன்றாங்க. Thousands of crores property இருக்குது. At least 1000 crore property இருக்கும். திடீர்னு துரை வைகோவை கட்சிக்குள்ள வைகோ ஏன் பேராசூட் பண்றாரு? Let us debate. See, nothing personal against Vaiko or his son. In fact, both of them are my very good friends. எனக்கு எல்லாமே தெரியும் அவங்கள. ரொம்ப வருஷம் அது வைகோ, ஐ நோ ஹிம் ஃபார் 35 years. பட் ஏன் இது நடக்குது? இது எப்படி இந்த சண்டை, என்ன காரணம் இதுக்கு நான் கேட்குறேன். எதுக்காக இந்த சண்டை? there must be some reason. இல்லை அப்பாவுக்கும் மகனுக்கும் பாமகக்குள்ள என்ன சண்டை? துரை வைகோக்கும் மல்லை சத்யாவுக்கும் என்ன சண்டை? நான் ஒரு ரீசன் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ கருணாநிதி மாதிரியான ஒரு லீடர் வந்து மேலே ஏறி வராருன்னா ஏகப்பட்ட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருப்பார். நிறைய இன்சல்ஸ், நிறைய ஹியூமிலியேஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பார். He fought like anything. வாரிசுகளுக்கு வந்து இந்த அதிகாரம்ன்றது கையில வந்து ஈஸியா வழங்கப்படுது. ஆமா, கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது யாராவது லைட்டா சேலஞ்ச் பண்ணா கூட அவங்கள ஹர்ட் பண்ணுது. இப்போ மல்லை சத்யா அவர்கள் அவர் ஒரு லீடர் அங்க இருக்காரு. கருணாநிதி இப்படி ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டார்ல. உடனே நான் கட்சி விட்டு வெளில போறேன்னு சொல்ல மாட்டார். எவ்வளவோ அரசியல் பார்த்திருப்பார். பாத்துக்கலாம் 2 வருஷம் கழிச்சு வேற மாதிரி டீல் பண்ணலாம் குவைட்டா சிரிச்சுக்கிட்டே போயிருப்பார். நீங்க சொன்ன மாதிரி கை கொடுக்கும் போது மூஞ்ச திருப்பி வச்சிட்டு இருக்க மாட்டார். சிரிச்சுக்கிட்டு கட்டி பிடிச்சு கை பிடிச்சிட்டே இருப்பாரு. டீல் பண்ணும்போது கரெக்டா டீல் பண்ணிக்கலாம்னு போவார். பொலிட்டிஷியன்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, இவங்களுக்கு அந்த ஒரு பொலிட்டிஷியனுக்கு தேவையான சில குவாலிட்டிஸ் அவங்களுக்கு இல்லை. வாரிசுகளாக இருக்கிறதாலேயே அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சிருது, எல்லாமே ஈஸியாக நடந்தது. ஸோ லைட்டாக சேலஞ்ச் வந்தாலும் கோவப்படுறாங்க டக்குன்னு. தட்ஸ் இன்செக்யூரிட்டி இருக்கும். இன்செக்யூரிட்டி. இப்போ மல்லை சத்யாக இருக்க கான்ஃபிடன்ஸ் துரை வைகோக்கு இல்லை. அந்த ஃபோட்டோவில் 4 பேர் இருக்காங்க. மல்லை சத்யா, வைகோ, இன்னொருத்தர் துரை வைகோ. 3 பேர் வந்து they were smiling. The smile was obvious. ஆனால் வைகோ ஏன் இருகண முகத்தோட, துரை வைகோ ஏன் இருகண முகத்தோடு இருக்கார்? அவரால் இதில் அசிமுலேட் ஆக முடியல. அண்ட் ஹீ டேக் இட் பர்சனலி. தனக்கும் மல்லை சத்யாக்குமான பிரச்சனை இட்ஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். பர்சனலாக இருக்குன்றது ஒரு மாயை தான். அது அவருக்கு புரியல. அண்ட் பாலிட்டிக்ஸ்குள்ளே நீ வந்தனா என்ன வேணால் நடக்கும். நீ ஜெயிலுக்கும் போனால் பிரதம மந்திரி பதவியிலையும் உட்காரலாம். பிரதம மந்திரி பதவியில் உட்காந்துட்டு மறுபடியும் ஜெயிலுக்கும் கூட போகலாம். லுக் அட் வாட் ஹேப்பன் டு ஜெயலலிதா. ரோலர் கோஸ்டர் கீழே அடித்து வேன்லேருந்து தள்ளுறான் எம்ஜிஆர் செத்த பிறகு. அதுக்கு பிறகு அசம்பிளி உள்ள ஷி வாஸ் ஃபிசிக்கலி அசால்ட்டட் பை டிஎம். எக்ஸாக்ட்லி அதான். அதுக்கு பிறகு ஷி பிகேம் சிஎம் டாப்பு. அதுக்கு பிறகு தமால்னு கீழே வந்து ஜெயிலு, 18 கேஸு, கன்விக்ஷனு. அதுக்கு பிறகு மறுபடியும் அசண்டன்சி. அதுக்கு பிறகு மறுபடியும் வந்து ஒரு கன்விக்ஷனு. அப்புறம் மறுபடியும் ஒரு குரோத்து. அப்புறம் மறுபடியும் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க. தென் ஷி ஃபேட் அவே. ஸோ இது எழுதப்படாத ஒரு விதி, அன்ரிட்டன் லா இன் பாலிட்டிக்ஸ். அப்படி போவோம், டம்முன்னு கீழே விழும். எதுவுமே நிரந்தரம் இல்லை. அண்ட் தெர் ஆர் நோ பர்மனன்ட் எனிமீஸ் ஆர் பர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் யுவர் ஃபைட் வித் யுவர் கான்டெம்பரரிஸ், அது பர்சனல் எதுவுமே கிடையாது. இட்ஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அதை புரிஞ்சுக்கணும். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அம்மையார் ஜெயலலிதா ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்லாம் பார்த்தோம்னா பயங்கரமான ஹியூமிலியேஷன்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வராங்க. ஸோ பயங்கரமான ஒரு வில் பவர் தேவை. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணி அவங்க அதிகாரத்துக்கு வராங்க. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அதிகாரத்துக்கு வராங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த அம்மாவோட ஒரு ஸ்பீச். அவங்க 82ல் எம்ஜிஆர்
பாலிடிக்ஸ்குள்ளே கொண்டு வராரு. அவங்கள கொண்டு வராரு. சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக அவங்கள ஆக்குறார். த சேம் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் ஷி வாஸ் சென்ட் டு ராஜ்யசபா. 87 எம்ஜிஆர் செத்துடுறாரு. அதுக்கு பிறகு ஃபைட்டு 1 இயர் பூரா ஜேஎனின்னு 89 டிஎம்கே வருது. அப்புறம் யூனியன் ஆகுது 2 பேரும். அப்புறம் அசம்பிளியில் இந்த அம்மா அசால்ட்டு இவங்க வெளியில் வராங்க. அப்புறம் காங்கிரஸோட அலையன்ஸு, டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ்டு, ராஜீவ் அசாசினேஷனு, ஷி பிகேம் சிஎம். எப்போ 91. பாலிடிக்ஸ்க்கு வந்து 9 வருஷம் பொறுத்து. 91 ஜூனில் ஷி பிகேம் சிஎம். 91 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்றைக்கி காந்தி மண்டபம், கிண்டியில் காந்தி மண்டபத்தில். இன்ஃபேக்ட் அந்த அம்மா சிஎம் ஆகி ஒரே ஒரு காந்தி ஜெயந்தி தான் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் காந்தி ஜெயந்தி ஆஃப்டர் ஷி பிகேம் சிஎம். 91 அக்டோபர் 2. அந்த ஸ்பீச் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. நான் கவர் பண்ணாத. இந்த இடத்திற்கு நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை. இந்த இடத்திற்கு நான் ஒன்றும் சும்மா வந்து விடவில்லை. எத்தனையோ வெறிநாய்களை தாண்டி தான் நான் இந்த இடத்திற்கு வந்தேன். இது அந்த அம்மாவோட ஸ்பீச். ஜோசஃபேட். ஸோ அதுதான் கலைஞரும் ஜெயலலிதாவும் தே மேட் தேர் ஃபார்ச்சூன்ஸ். அவங்க உருவாக்கி கொண்ட ஃபார்ச்சூன்ஸ். அது கஷ்டப்பட்டு அடி உத எவ்வளவோ பிரச்சனைகள். அதே மாதிரி கலைஞர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி பீக்குக்கு போன ஒன்றும் கிடையாது, அவரை மாதிரி டம்முன்னு கீழே வந்து ஒன்றும் கிடையாது. 2 தடவை டிஸ்மிஸ் ஆன ஒரே சீஃப் மினிஸ்டர். அதான் நான் சொல்ல அந்த பாயிண்ட் என்ன, நீங்கள் சொன்னது போல் கஷ்டப்பட்டு அடி உதெல்லாம் வாங்கி மேலே வரும்போது அந்த அதிகாரம் அவன் கைக்கு வரும்போது அதுக்கு நம்ம குவாலிஃபைடாகவும் இருக்கும், அதுக்கு தகுதியான ஆட்களாகவும் நம்ம இருப்போம். அப்போ தான் நமக்கு அந்த பவரையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ கேட்க வந்த விஷயம் என்னென்னா சார், இப்போ நிறைய வாரிசுகள் இப்போ பவரில் இருக்காங்க. லோ குவாலிட்டி லீடர்ஸ் வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுது வாரிசு அரசியல். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்க ஏற்கனவே நம்ம டிஸ்கஷன்ல நீங்க சொன்னீங்க, முடிச்சிடுறேன் இதை. ஸோ இப்போ வந்து நீங்க இப்போ கருணாநிதி அவரோட கம்பேர் பண்ணீங்கன்னா அவரோட வாரிசுகள் அந்த அளவு குவாலிட்டி இல்லை. அதே மாதிரி ராமதாஸ் அவரோட கம்பேர் பண்ணீங்கன்னா அவரோட வாரிசு அந்த அளவு குவாலிட்டி. வைகோவை கம்பேர் பண்ணி வைகோவும் அப்படிதான், எல்லாமே அப்படிதான். எல்லா வாரிசுகளுமே எடுத்துட்டோம்னா அவங்க அப்பா மாதிரி ஸ்ட்ராங்கா இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு கொடுக்கப்படக்கூடிய லீடர்ஸ் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் லோ குவாலிட்டி லீடர்ஸாக இருக்காங்க. இது சொசைட்டியில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, லீடர்ஷிப்பில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, நம்ம ஸ்டேட்டுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ரொம்ப அழகான பாயிண்ட் நீங்கள் சொன்னது. நான் வந்து வாரிசு அரசியல் எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று அது ஃபியூடல் கல்ச்சரோட ஒரு ரெமினிசன்ட் நிலப்பிரபுத்துவ சமூகத்தின் எச்ச சொச்சம், அதனால் அதை தூக்கி எறிய வேண்டும்ன்றது ஒன்று. 2வது முக்கியமான விஷயம் அது அடிப்படையில் தலித் விடுதலைக்கு, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோட விடுதலைக்கு எதிரானது. ஏன்னா இந்திய சமூகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு தலித்துகளுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள். இஸ்லாமியர்களை விட மோசமான நிலைமையில தான் இந்தியாவில் தலித்துகள் இருக்கிறாங்க. தலித் விடுதலைக்கு அடிப்படையிலேயே எதிரானது வாரிசு அரசியல். ஆகவே வாரிசு அரசியலை நாம் வேறு இருக்க வேண்டும். 3வது நீங்கள் சொன்னது ரொம்ப அழகான பாயிண்ட். வாரிசு அரசியல் என்பது லோ குவாலிட்டி லீடர்ஸை தான் உற்பத்தி பண்ணுது. இப்போ கலைஞருக்கு பிறகு வந்தவர்கள் கலைஞருக்கான இணையானவர்கள் கிடையாது. ராமதாஸுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸுக்கு இணையானவர் கிடையாது. வைகோவுடைய மகன் வைகோவுக்கு இணையானவர் கிடையாது. வாரிசு அரசியல் என்பது ரொம்ப லோ குவாலிட்டி, தரம் குறைந்த தலைவர்களை உருவாக்குகிறது. இது சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பெரும் கேடு. அந்த விதத்திலும் இதை நாம் எதிர்க்க வேண்டும். ஏன்னா அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய குவாலிட்டியானவர்கள், தரம் வாய்ந்தவர்கள், அவர்கள் வாரிசாக பிறக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக உயர் பதவிக்கான கட்சியிலும் ஆட்சியிலும் உயர் பதவிக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு ஓரங்கட்டப்படுகிறார்கள். மீடியோக்கர் பீப்புள் வாங்க இல்லையா, சுமாரான தரம் வாய்ந்த அல்லது தரம் இல்லாத மனிதர்களால் ஆட்சிகளும் கட்சிகளும் நிர்வகிக்கப்படுகின்றன. இது நாட்டுக்கு வீட்டுக்கு பெருத்த கேடு. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைமில் அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி.